அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 2/9/2021 வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், ஆவணி மாதம், 17ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:04. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. பிற்பகல் 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம். கௌரி நல்ல நேரம் மாலை நேரம் மட்டுமே உள்ளது. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 5:34 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:57 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரங்கள். சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன், கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன். கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் நமது கன்னிராசி கிரக நிலைகளை காணும் பொழுது, ராசி அதிபதி புதன் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உச்சம் பெற்றுள்ளார். இன்றைய தினம் 10ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனை குரு பார்த்து கொண்டுள்ளது. 2/9 கூடிய சுக்கிரன் ராசியில் நீச்ச மங்கள ராஜயோகம் பெற்றுள்ளார். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு இனிய நாளாக அமையும். நண்பர்களே, முக்கிய விஷயம் ஒன்றை நமது கன்னிராசி தமிழர்களுக்காக கூற உள்ளதால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். அன்பு நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். இன்றைய தினம் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மிகச் சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு இருந்த பொருளாதார தடைகள் அனைத்தும் நீங்கி சிறப்பான ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் இப்பொழுது அடையக்கூடிய யோகம் அமைந்துள்ளது. இன்றைய தினம் நீங்கள் எங்கும் எதிலும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு யோகமான நாளாகும். நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் சிறப்பான வெற்றிகளை பெறும் யோகம் அமைந்துள்ளதால் நீங்கள் இப்பொழுது அனைத்து காரியங்களிலும் ஒரு திட்டமிட்டு பட்டியலிட்டு செயல்படுவது மிகுந்த வெற்றியை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு யோகமான நாளாக அமையப்பெறுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு இப்பொழுது மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி பெறும் நாளாக அமையப்பெறும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்களுக்கு இனிமையான நாளாக அமையும். கடன் பிரச்சனைகளை முழுமையாக செலுத்தி மனநிறைவு பெறக்கூடிய ஒரு அற்புத நாளாக இப்பொழுது காலகட்டம் அமைந்துள்ளதால் உங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் உங்களது கடன்களை முழுமையாக திருப்பி செலுத்தி மன நிம்மதி பெறும் நாளாகவே இருக்கும். இதனால் உங்களுக்கு மன நிம்மதி மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு வியாபாரத்தில் ஒரு பெரிய நல்ல வளர்ச்சி நீங்கள் இப்பொழுது காணப்போகிறீர்கள். உங்களது வியாபாரம் இப்பொழுது புதிய வாய்ப்புகளுடன் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். எனவே வியாபாரம் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் இப்போது மேற்கொள்ளலாம். தாராளமாக அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. எனவே இன்றைய தினம் நீங்கள் எங்கு சென்றாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான தினமாகும். எனவே நீங்கள் இன்றைய முறையாக பயன்படுத்தி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது, விவேகமாக செயல்படுவது உங்கள் கையில் உள்ளது. இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதானித்து செயல்படுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் உங்கள் உயர் அதிகாரிகளுடன் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகுந்த நல்ல பலனை தரக்கூடியதாக அமைவதால் நீங்கள் இன்று உங்களது அலுவலகத்தில் உங்களது மேலதிகாரிகள் அல்லது சக ஊழியர்கள் அனைவருடனும் ஒத்துழைப்புடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்ல நன்மையை தரக்கூடியதாக அமையும். எனவே இன்றைய தினம் நீங்கள் இதை மட்டும் கடைபிடித்தால் மிகவும் நல்ல பயனை தரும். இன்றைய தினம் உங்களுக்கு அபரிமிதமான சக்திகள் உடலில் காணப்படும். மனதளவிலும் தெம்பாக இருப்பீர்கள். ஆனால் வேலையில் சற்று அழுத்தங்கள் இருப்பதால் சற்று எரிச்சல் அடையக்கூடியும் மனக்கவலையில் அடையக்கூடும். ஆனாலும் நீங்கள் இன்று மிகவும் சக்திசாலியாகவே உணர்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம். அவசர கோணத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் நட்டத்தில் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது என்பதால் நீங்கள் அனைத்து
முதலீடுகளையும் அனைத்து கோணங்களிலும் ஆராய்ந்து செயல்படுத்துவது முதலீடு செய்வது உங்களுக்கு நல்லது. முடிந்தவரை அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு செயல்படுங்கள். அனைத்து கோணங்களிலும் யோசித்து நீங்கள் உங்கள் முதலீடுகளை இன்று செய்வது நல்லது. குடும்பத்தின் கடமைகளை உணர்ந்து இன்று நீங்கள் செயலாற்ற வேண்டிய காலகட்டமாகும். இதனால் குடும்ப தேவைகளை நீங்கள் உணர்ந்து அதில் கவனம் செலுத்துவதால் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான குடும்ப வாழ்வுகள் ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் உங்களது காதல் வாழ்வில் இனிமையான ஒரு திருப்பத்தை சந்திக்கக்கூடிய நாளாகவே அமையும். காதல் வசத்தில் உங்களுக்கு சொர்க்கத்தில் மிதக்கும் நாளாக போன்ற உணர்வை பெறும் நாளாக இன்று அமையப்பெறும். இன்றைய தினம் உங்களது கிரியேட்டிவ் தொடர்பான இயல்பு கொண்ட வேலைகளில் நீங்கள் ஈடுபாடு காட்டுவீர்கள். அந்த கிரியேட்டிவ் வேலைகளில் உங்களுக்கு மன நிம்மதிகள் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரங்களில் நீங்கள் ஆன்மீக புத்தகங்களை படிப்பதன் மூலமாக உங்களுக்கு பல தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு சக்திகள் கிடைக்கும். உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இன்று நல்ல இனிமையான நாளாகவே அமையும். நான் ஏற்கனவே கூறியுள்ளபடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கூறி விரும்புகிறேன். அது என்னவென்றால், இன்றைய தினம் நீங்கள் உங்களது சுய ஒழுக்கத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் தேவையில்லாத பழிபாவங்களுக்கு உங்களது சுய ஒழுக்கம் சம்பந்தமான சில பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டிய காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளது. எனவே நீங்கள் உங்களது சுய ஒழுக்கத்தில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை, மன நிம்மதியை தரக்கூடியதாக அமையும் என்பதால் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் இன்று சற்று கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் சுய ஒழுக்கம் சார்ந்த சில பிரச்சனைகள் பெயர் கெட்டுவிடக்கூட வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்கள் இதில் கவனமாக இருங்கள். இன்றைய தினத்தில் உங்களுக்கு எங்கேயும் எதிலும் வெற்றிகள் கிடைக்கும் நாளாக இருப்பதால் நீங்கள் இன்று அனைத்து காரியங்களிலும் உள்ள வாய்ப்புகளை திறமையாக பயன்படுத்தி வெற்றிகளை பெறும் ஒரு பொன்னான நாளாக இன்று அமையப் பெறுவீர்கள். அடுத்து நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள். நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில குறைபாடுகள் சம்பந்தமான புகார்கள் உங்கள் மீது வரப்பெறலாம். எனவே சுய ஒழுக்கத்தில் சற்று ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் வெற்றியை தரக்கூடிய ஒரு இனிமையான நாளாக அமையப்பெறுவதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் இன்று அதிகரிக்கும். இன்றைய தினம் நீங்கள் கவனமாக விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள். உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகளை நீங்கள் வியாபாரத்தில் பயன்படுத்தி கொண்டால் உங்களது வியாபாரத்தை மிகச்சிறப்பாக முன்னேற்றி பொருளாதாரத்தை இதுவரை இல்லாத அளவிற்கு நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் வாய்ப்புகள் அமைந்துள்ளன. எனவே இன்றைய தினம் உங்களது வியாபாரம் மிகச் சிறப்பாகவே அமையும். பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கடன் தொல்லைகள் குறைந்து உங்களுக்கு மன நிம்மதியை அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையப் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது தொழிலில் உங்களுக்கு சற்று அதிக பெரிய ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய தொழிலை நடத்தும் நிர்வாக துறைமை கூட இன்று உங்களுக்கு அமையும். எனவே அதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதால் நீங்கள் அதை இன்று பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதியான நாளாக இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது தலையிட்டாலும் உங்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒரு நல்ல நிம்மதியான வாழ்வு காணப்படும் இனிமையான நாளாகவே இருக்கும். குறிப்பாக குடும்ப தலைவிகள் இன்று குடும்ப தேவைகளுக்காக தனது வாழ்க்கை துணையுடன் சிறிது விவாதங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்பதால் அதில் சற்று கவனமாக இருந்து குடும்ப தேவைகளை கவனத்தில் செலுத்துவதன் மூலமாக ஆண்கள் சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ஒயிட். மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் 6. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். இன்றைய தினசரி ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். எனவே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக இருக்கும். முக்கியமாக புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.